Hi students, welcome to KC Botany. நாம் இந்த தடவை 12th physics quarterly examsக்கான டாப் மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய புத்தகத்தை எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் புக் பேக் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் சம்ஸு ப்ளஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ப்ளஸ்ஸு இன்டீரியர் கொஷின் இது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர் 4, அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 5, அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4th கொஸ்டின் ரொம்ப முக்கியம். நான் அவரேஜாக இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த 4th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 11th கொஸ்டின். ஸோ இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து நல்லா பார்த்துருங்க. இது அடிக்கடி இயர் கொஸ்டின் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 13th கொஸ்டின் இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதையும் நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து 20th இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதையும் நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 22 இது வந்து சொல்லவே தேவையில்ல. எல்லாமே ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய கொஸ்டின் இது தான் சரிங்களா. நமக்கு வந்து வரல, நீங்கள் ஃபஸ்ட்டு இது படிச்சிருங்க. ரிப்பீட்டட் இயர் கொஸ்டின்லேயும் இது அதிகமாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு. ஸோ 2 மார்க் 3 மார்க்ஸு நம்ம கொஞ்சம் புக் பேக்கில் அதிகமாக இருக்கும். இன்டீரியர் கொஸ்டினும் இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது நல்லா படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் உங்களால் கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே குவார்ட்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து தேர்டு கொஸ்டின் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து 6, 7, 8. ஸோ இந்த 6, 7லாம் வந்து அடிக்கடி எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு டெஃபினேஷன் கொஸ்டின்லாம் நல்லா படிச்சிருங்க. மின்புலம் இது எல்லாமே படிச்சிருங்க. அதேமாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வரக்கூடிய கொஷினு, அப்ளிகேஷன் கொஷின் சரிங்களா. யூசஸ்ஸு பயன்கள் இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த கொஷின்லாம் என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்துருங்க சரிங்களா. அதுக்கடுத்து இந்த 15th கொஷின் இதுவும் அதிகமாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து 18, 20, 21 இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். அதிகமாக 18 கொஷின் நம்ம எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்துருக்கலாம். அதேமாதிரி 20 சரிங்களா. மோஸ்ட்லி இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 வந்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப இந்த ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப முக்கியம் சரிங்களா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது படிக்கிறப்ப நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து தேர்டு கொஷினு, அதே போல் 4th கொஷின் இதுவும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் கொஞ்சம் அவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதில் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 6th. ஸோ அதிகமாக வீஸ்டன் பிரிட்ஜ் வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்துருங்க. அவரேஜாக இருக்கிறவங்களாம் இந்த 2 5 மார்க்ஸை கண்டிப்பாக படிச்சிருங்க சரிங்களா. 4, 6 அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கொஷின் இந்த 3ம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து 7th கொஷினு, 8th கொஷின் இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் அண்டு 3 மார்க்ஸு. ஸோ 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 மார்க் 3 மார்க்கில் தேர்டு கொஷின் இது வந்து நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10, 11 அதுக்கடுத்து 12, 13, 14. ஸோ 13 அண்டு 14லாம் ரொம்ப முக்கியம். அதிகமான இயர் கொஷினில் இது என்ன பண்ணியிருக்கலாம் நம்ம வந்து பார்த்துருக்கலாம். அதே மாதிரி 10 சரிங்களா. இதுவும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த 17, 18, 19. ஸோ இதுலேருந்து எதனாச்சும் ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அதை வந்து என்ன பண்ணுறாங்க நல்லா பார்த்து வச்சுங்க. 20 பெல்டியர் எஃபெக்ட் இது வந்து பார்த்துருங்க. இதுலேருந்து ஒன்று மாற்றி என்ன பண்ணுறாங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து வருது. அதை வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 2வது கொஸ்டின் பயட் சாவர்ட் விதியோட இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதை நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 6th, அதுக்கடுத்து 9th கொஸ்டின். ஸோ 9th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 10th கொஸ்டின், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ 13 வந்து ரொம்ப முக்கியமான கொஷினு. சாரி 13 வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 14. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து நல்லா படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 16. ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு. ஸோ 2 மார்க் 3 மார்க் வரும்போது இந்த 2nd, 3rd, 4th, 5th, 6th. ஸோ 6thலாம் ரொம்ப முக்கியமான கொஷினு.
ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஷின், இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அது வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ இது எல்லாமே இயர் கொஷின் ப்ளஸ் வந்து காலாண்டு அரையாண்டு இந்த கொஷின்லாம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. அதேமாதிரி இந்த 9th கொஷின், இதுவும் நிறையா எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. 10, 11, அதுக்கடுத்து 14, இது வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள். நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கே ரிப்பீட்டட் கொஷின் வரும், அதுக்கடுத்து நியூ கொஷின் வரும். அதனால் இது எல்லாமே நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 18th கொஷின், இதுவும் வந்து ரொம்ப முக்கியம், இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில். ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்டோடு என்ன பண்ணாதீங்க, படிக்காதீங்க. இதெல்லாமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிச்சயமாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும். கண்டிப்பாக உங்களால் வந்து 70 அவுட் ஆஃப் 70 என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4th லெசனு. ஸோ 4th லெசனை பொறுத்த வரைக்கும் அந்த 4th கொஷின் 5 மார்க்ஸில் இது வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 9th கொஷின், இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 10th, அதுக்கடுத்து 11th கொஷின், இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 12, 13, ஸோ இந்த கொஷின் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான், இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 15th கொஷினு 70, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து 21லாம் ரிப்பீட்டடாக அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 17, இது வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து ஸோ இந்த 15th கொஷின், இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. இங்கே வந்து தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு சரிங்களா. கொஷின் நம்பரை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க இங்கேயே கொடுத்துருக்கிறது. ஏன்னா இங்கே வந்து 17th 15th என்ன பண்ணியிருக்கு மாறி இருக்குது சரிங்களா. மார்க் பண்ண கொஷினு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான், அது வந்து பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் அண்டு 3 மார்க்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து செகண்டு, தேர்டு, 4th, 5th, 6th இது எல்லாமே பாருங்கள். அதே போல் இந்த தேர்டு கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஷின் இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதே போல் பார்த்தீங்கன்னா 4th கொஷின், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மினிமம் இதை வந்து நல்லா படிச்சுருங்க. தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஷின் நம்பர் வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி 8th கொஷினு, 11th கொஷின், ஸோ 11thலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 16th, இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 19, 20, 21, ஸோ 20லாம் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே போல் வந்து 21st இதுவும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் 5ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா படிக்க வேண்டியது இந்த மேக்ஸ்வெல். ஸோ அடிக்கடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தேர்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளிவிடு நிறமாலை, உட்கரு நிறமாலை, ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அடிக்கடி கேட்டிருக்காங்க. எமிஷன், அப்சார்ப்ஷன் ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று நல்லா படிச்சுங்க. ஒரு சில டைம் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக கேட்குறாங்க. மோஸ்ட்லி 8 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். 9th முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறேங்க படிச்சுருங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து தேர்டு, அதுக்கடுத்து 5th கொஷினு, 6th கொஷின், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுங்கள் பார்த்து படிச்சுங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 6. ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து குவார்ட்டர்லி பொறுத்த வரைக்கும் சாப்டர் 6 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா பாருங்கள். ஸோ 2வது கொஷின் ஃபியூசி மெத்தட், இது வந்து அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. 2 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினு. அதேமாதிரி 9th 10th, ஸோ இந்த கொஷின்லாம் என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த லெசனில் இந்த 2 5 மார்க்கும், 2வது கொஷினும் 7th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பேன் அப்படின்னா இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு கொஷினு, செகண்ட் கொஷின் இதெல்லாமே நல்லா பாருங்கள். அதே போல் 5th இதெல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டனு. 6th கொஷினும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8th கொஷினு, 11th கொஷினு, 12, 13, 14 இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 13 இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. அதே மாதிரி 11th ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், அதை பார்த்துருங்க. அதேமாதிரி 16th கொஷின், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 22 இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27, 8, 9, 13, ஸோ இதை வந்து பாருங்கள். இதுலேருந்து எதனாச்சும் ஒரு கொஷின் மாற்றி மாற்றி என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க சரிங்களா. ஒன்று இது கேட்குறாங்க, இல்லைனா இந்த கொஷின் கேட்குறாங்க, ஏன் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி
கொஷினு. ஸோ இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இன்டீரியர் கொஷின் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேன். தேங்க்யூ.